இயேசு கிறிஸ்துனுடைய பாடுகளிலும் ஆண்டவருடைய அன்பு, இயேசு கிறிஸ்துனுடைய அன்பை பற்றி உங்களோடு சொல்ல விரும்புகிறேன். காலையில் நம்ம நிறைய விஷயங்களை பார்த்தோம். இயேசு கிறிஸ்துவனுடைய பாடு மரணத்தில் அவர் எந்த அளவுக்கு அதிகமாக பாடுபட்டார், எவ்வளவு வேதனைகளை அடைந்தார் என்பதை நாம் ரொம்ப விளக்கமாக நாம் காலையில் கவனித்தோம். இயேசு கிறிஸ்துனுடையதான அந்த பாடு மரணத்தில் படிப்படியாக அவர் சித்திரவதை செய்யப்பட்டு ஸ்தோத்திரம், கடைசியில் அவர் உயிர் பிரியும் வரைக்கும் ஒவ்வொரு நொடியும் ஒவ்வொரு நிமிடமும் வலிகளை சகித்து கொண்டே இருந்தார். அவர் கைது செய்யப்பட்டதிலிருந்து அவர் சிலுவையில் உயிர் விடும் வரைக்கும் இருக்கிறதான எல்லா மணி நேரங்களும் கூட ஒவ்வொரு நிமிஷமும் அவருக்கு வேதனை நிறைந்த நேரமாகத்தான் இருந்தது. ஏதோ ஒரு நேரம் அவரை அடித்தார்கள் என்று அல்ல, அவரை தொடர்ந்து அவரை அவமானப்படுத்தவும் அவரை அடிக்கவும் வேதனைப்படுத்தவும் செய்தார்கள் என்பதை நாம் வேதத்தில் வாசிக்கிறோம். ஆனால் ஒரே ஒரு விஷயத்தை சொல்கிறேன், இந்த பாடுகள் முழுமையிலும் இயேசுவினுடைய அன்பு என்ன செய்து இருந்தது அப்படின்றத நாம் மறுக்க முடியாது. நமக்கும் இயேசுவுக்கும் இடையில் உள்ள பெரிய வித்தியாசம் என்னன்னா, பாடுகளின் நேரங்களிலே நம்மிடத்தில் அன்பை பார்க்க முடியாது, வேதனை நேரங்களில் நம்மிடத்தில் அன்பை பார்க்க முடியாது. ஆனால் இயேசு கிறிஸ்துவை அவருடைய பாடுகளை தியானிக்கும் போது உண்மையாகவே ஆச்சரியமாக இருக்கிறது. இயேசுவை குறித்து எப்படி அவர் அந்த வலியிலும் அன்பு கூற முடிந்தது என்பதுதான் பெரிய கேள்வி. நான் சொல்றது உங்களுக்கு எத்தனை பேருக்கு புரியுதுன்னு தெரியல. நீங்கள் பாடுபடும் போது, நீங்கள் வலியை தாங்கும் போது, உங்களுடைய கஷ்டத்தின் நேரத்தில், கண்ணீரின் வேளையில், உபத்திரவத்தின் நேரங்களில் அன்பு செலுத்த முடியுமான்னா ரொம்ப பெரிய கேள்விக்குறி. ஆனால் இயேசு கிறிஸ்து அப்படி செய்து அதை நினைக்கும் போது ஆச்சரியமாக இருக்கிறது. ஆண்டவர்கிட்ட கூட போனால் கேட்டேன், எப்படி ஆண்டவரே உங்களால் மட்டும் அப்படி செய்ய முடிஞ்சது, வலியின் நேரங்களில் அன்பு கூற முடிந்தது எப்படி என்பதை ஒரு பெரிய கேள்வியாகத்தான் இருக்கிறது. நான் உங்களை பார்த்து கேட்குறேன், எத்தனை பேர் உங்கள் வலி நேரங்களில், உங்கள் பாடுகள் வேதனை நேரங்களில் உள்ள அன்பை எத்தனை பேர் நீங்கள் வெளியே காட்ட முடிகிறது? அப்படி முடிஞ்சால் உங்களை நான் பாராட்டுறேன். நான் ஸ்தோத்திரம், வலி நேரங்களில் நான் மற்றவர்களை கரிசனையாக இருக்கிறீர்களா? உங்களுக்கு வலி ஏற்படும் போது, காயம் ஏற்படும் போது மற்றவர்களுக்கு சிரித்து பேச முடிகிறதா? அல்லது உங்களுடைய மனசுக்குள்ள வேதனை இருக்கும்போது மற்றவங்களை நேசிக்க முடிகிறதா? உங்கள் வலியின் நேரத்தில் பிறர் வலியை குறித்து உங்களுக்கு எண்ணம் வருமா? இல்லை அந்த நேரத்தில் உங்கள் வலிதான் உங்களுக்கு பெரிதாக தெரியுமா? ஹலோ, சொல்லுங்க. வலி நேரங்களில் பிறர் வலியா உங்கள் வலியா? உங்க வலிதான் பெருசா தெரியும். பிரைஸ் தி லார்ட். நம்முடைய பாடுகளின் நேரங்களில், நம்முடைய கஷ்டங்களின் நேரங்களில், நம்முடைய வலிகளின் நேரங்களில் மற்றவர்களை பற்றிய அக்கறை என்பது மிக குறைவு. நம்ம எல்லாரும் மற்றவர்கள் அக்கறை அற்றவர்கள் அல்ல. நாம் பிறரை நேசிக்கிறோம், பிறர் மேல் அன்பாகவும் இருக்கிறோம், பிறருக்காக ஜெபிக்கிறோம். ஆனால் அதே நேரத்தில் நாம் நொறுக்கப்படும் போது, நாம் உடைந்து போகிற போது நம் வேதனை தான் நமக்கு பெருசாக தெரியுமே ஒழிய அந்த நேரத்தில் பிறர் மேல் அன்பு கூறுவதை பற்றி நமக்கு அந்த நேரத்தில் மனசில் ஓடாது. அதுவும் கண்ணுக்கும் தெரியாது, கண்கள் எல்லாம் மறைக்கப்பட்டிருக்கும். ஆனால் இயேசு கிறிஸ்துவை குறித்து நான் சில நாட்களாக இந்த ஜப நாட்கள் ஆரம்பித்த போது நான் இயேசுவின் பாடு மரணங்களை குறித்து சொல்லப்பட்ட வேத வசனங்களை நான் படித்து கொண்டே வந்தேன். அதிகாரங்களாக படிச்சுட்டு வரும்போது ஒவ்வொரு வசனங்களையும் படிக்கும்போது ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. நான் எனக்கு ஆண்டவர் காண்பித்தவைகளை நான் உங்களுக்கு காண்பிக்க விரும்புகிறேன். ஒரு 10 காரியங்களை நான் உங்களோடு கூட பேச விரும்புகிறேன். அல்லேலூயா. ஒரு 10 இடத்துல ஆண்டவர் வலிகளிலேயும் தன் வலியிலையும் பிறருடைய அக்கறை, பிறர் மேல் அக்கறைப்பட்ட ஒரு வசனம் இருக்குல்ல, அது ரொம்ப கஷ்டம், ரொம்ப ஆச்சரியமான விஷயமா இருக்கு. தேவன் அந்த கிருபையை உங்களுக்கும் எனக்கும் தரட்டும். கேளுங்க ஆண்டவர்ட்ட. ஆமென். நமக்கு வேணுமா அந்த அது ரொம்ப பெரிய ஆச்சரியமா ஒரு பாக்கியம். அது என் வலியிலேயும் பிறருடைய வலியை குறித்து அக்கறைப்படுகிற ஒரு பாக்கியத்தை ஆண்டவர் உங்களுக்கு எனக்கும் தருவாராக. அன்பானவர்களே, 10 இடங்கள்ல முதல் இடம் என்னன்னா, எருசலேம் நகரத்தின் மேல் அன்பு.
முதல்ல எருசலேம் நகரத்தின் மேல் அன்பு. லூக்கா சுவிசேஷத்துல 19ஆம் அதிகாரத்துல 42வது வசனத்தை படிக்கும்போது, லூக்கா சுவிசேஷம் 19:42, உனக்கு கிடைத்த இந்த நாளிலாகிலும் சமாதானத்துக்கு ஏற்றவைகளை நீ அறிந்திருந்தாயானால் நலமாயிருக்கும், இப்பொழுதோ அவைகள் உன் கண்களுக்கு மறைவாக இருக்கிறது என்று வேதத்திலே வாசிக்கிறோம். ஆண்டவர் எருசலேம் நகரத்தை பார்த்து கவலைப்படுகிறார் அல்லது அக்கறைப்படுகிறார்னு சொல்லலாம். உங்களுக்கு போன வாரம் அந்த செய்தியை நான் உங்களோடு கொடுத்தேன். அவர் கழுதையின் மேல் ஏறி எருசலேமுக்கு நேராக போகும்போது ஏற்பட்ட சம்பவத்தில் தான் அந்த எருசலேம் நகரத்தை அங்கிருந்து பார்க்குறாரு. அதை பார்த்து கண்ணீர் வடிக்கிறாரு. நான் சில வசனங்களை தேடி பார்த்தேன். அதில் சொல்லும்போது, அன்பானவர்களை, சில புத்தகங்களையும் தேடி பார்க்கும்போது அதில் சொல்லப்பட்டிருக்கிறது, அங்கு சொல்லப்பட்ட கண்ணீர் விட்டார் அப்படின்ற அந்த கண்ணீருக்கு எபிரேய வார்த்தையில் சொல்லும்போது புலம்பினார்னு சொல்லியிருக்கு. அதில் புலம்பினார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அதனுடைய மொழியாக்கம் நம்ம தமிழ்ல கண்ணீர்னு சொல்லப்பட்டிருக்கிறது, ஆங்கிலத்தை டியர்ஸ்னு சொல்லப்பட்டிருக்கு. ஆனால் எபிரேய மொழியில வரும்போது அது புலம்பல்னு சொல்லப்பட்டிருக்கிறது. நாம் நினைக்கிற மாதிரி சாதாரணமான கண்ணீராக இயேசு வடிக்கல. அவர் எருசலேம் நகரத்தை பார்த்து சொல்லுங்க புலம்பினாராம். அப்படின்னா அந்த எருசலேம் மக்கள் தான் இவரை சிலுவையில் அறைய போறாங்க. ஆனா எருசலேம் நகரத்தின் மேல கண்ணீர் வடித்தார்னா, அக்கறைப்பட்டார்னா, அதுக்கு என்ன காரணம் என்றால், உனக்கு கிடைத்த இந்த நாளிலாகிலும் நீர் மனம் திரும்புதலுக்கு ஏதுவானவைகளை சிந்தித்தால், இன்னைக்காவது ஒருவேளை இந்த நகரம் மனம் திரும்பி இருந்தா பெரிய சாபத்திலிருந்து விடுதலை ஆகிருமே. அதாவது அவருக்கு என்ன வேதனை அப்படின்னா, உண்மையான மேசியாவை அவங்க புரிந்து கொள்ளலன்றது தான் ஆண்டவருடைய பெரிய ஏக்கமாக இருந்தது. இந்த எருசலேம் நகரம் அதை புரிந்து கொள்ளாமல் போனது என்கிறதான அவருடைய பெரிய ஏக்கமாக இருந்துச்சு. மத்தேயு சுவிசேஷத்துல 27:25 வசனத்துல இயேசு கிறிஸ்து கைது செய்யப்பட்டு விசாரணைக்கு நிற்கும் போது அவரை எல்லா ஜனங்களும் சேர்ந்து அவர்கள் சிலுவையில் அறையும்படி கேட்கிறாங்க. பிலாத்து சொல்றாரு, மரணத்துக்கு ஏதுவாக இவர் ஒன்றும் செய்யலன்னு சொல்றாரு. அப்போ எல்லா ஜனங்களும் சொல்றாங்க, இவர் கைகளை கழுவுறாரு. பிலாத்து இந்த இரத்த பலிக்கு நான் என்ன செய்யறேன், நீங்கள் ஆகிறேன் அப்படின்னு கையை கழுவி அவர் ஒப்பு கொடுக்கும் போது அந்த ஜனங்கள் என்ன சொன்னாங்க தெரியுமா? இவருடைய மேல இந்த இரத்த பலி எங்கள் மேலும் எங்களுடைய பிள்ளைகள் மேலும் வரட்டும் சொன்னாங்க. உண்மையில அந்த வார்த்தை அப்படி எந்த அளவுக்கு இயேசுவை அவங்க வெறுத்தா, இரத்த பழி கூட எங்க மேல வந்தாலும் எங்க பிள்ளைகள் மேல வந்தா கூட பரவாயில்லன்னு சொல்ற அளவுக்கு எவ்வளவு துணிகரமாக அவங்க சொல்றாங்கன்னு யோசித்து பாக்குறீங்களா? ஏன்னா அப்படி யாரும் சொல்றதுக்கு ரொம்ப தயங்குவாங்க. ஏன்னா இரத்த பழி என் பிள்ளை மேல வரட்டும்னு யாராவது சொல்லுவாங்களாங்க? பிள்ளைகளை எப்படி நேசிப்பாங்க? ஆனா அந்த ஜனங்க இயேசுவை கொல்றதுக்கு தங்களையும் தங்கள் பிள்ளைகளையும் கூட பணம் வச்சு என்ன ஆனாலும் பரவாயில்லன்னு சொல்றாங்க. இரத்த பழி எங்க பிள்ளைகள் மேல வரட்டும்னு சொல்றாங்கன்னா உண்மையில அது பார்த்து ஆச்சரியமாக இருக்கிறது. நன்மை செய்த இயேசுவை கொல்லுவதற்கு தங்களையும் தங்கள் பிள்ளைகளையும் கூட கொடுக்க அவங்க ஆயத்தமா இருந்தாங்களே. இந்த இயேசுவுக்காக அவரை நேசிப்பதற்கு நம்மையும் நம்முடைய பிள்ளைகளையும் கொடுப்போம், நேசிக்க சொல்வோம். நாமும் நம்முடைய பிள்ளைகளும் அவரை நேசிப்போம். ஆனால் இந்த ஜனங்க இரத்த பழிய பிள்ளைகள் மேல வச்சு இயேசுவை கொல்றதுக்கு முயற்சி பண்ணாங்க. அன்பானவர்களே, இதெல்லாம் இயேசு நினைக்கிறாரு. இந்த பட்டணத்தின் ஜனங்கள் என்னை கொலை செய்வதற்கு தங்கள் மேலே இரத்த பழிகளை சுமத்த போகிறார்களே, மனம் திரும்பாமல் போகிறார்களே, மேசியான்னு ஏற்றுக்கொள்ளாமல் போகிறார்களே, ரட்சிப்புக்கு ஏதுவான மனம் திரும்புதலுக்கு ஏதுவான ஒரு காரியத்தை இன்னைக்காவது செய்தா கூட இந்த பட்டணத்துக்கு என்ன கிடைச்சிரும், ஒரு விடுதலை கிடைச்சிருமேன்னு இயேசு கண்ணீர் விட்டாரு. அவர் மரிக்க போற நேரத்தில், அந்த வலி உள்ள நேரங்களில் கூட அந்த பட்டணத்துக்கான ஒரு நன்மையை ஆண்டவர் நினைக்கிறார்னா எருசலேம் ஆண்டவர் நேசிக்கிறார். பிரைஸ் தி லார்ட். சரித்திரத்தில் ரோமர் ஆண்ட அந்த நாட்களில் கிபி 70 சரித்திரம் சொல்லுகிறது, ரோமர்கள் ஒரு கலவரத்தின் போது ரோமர்களுக்கு விரோதமாக யூதர் கலவரம் செய்ததினால் தீத்துராயனுடைய ஆட்சி காலத்தில் அந்த எருசலேம் நகரத்தை தீயிட்டு கொளுத்தி அழித்தார்களாம். அப்போது அங்கிருந்த மக்களை வெட்டி குவித்தார்களாம். பிள்ளைகளை குழந்தைகளை ரோமர்கள் கால்களை பிடித்து சுவரிலே அடித்து கொலை செய்தார்களாம். குழந்தைகள் காரணம் என்னவென்றால்
அவர்கள் இயேசுவை ஒப்பு கொடுக்கும் போது சொன்னார்கள் அல்லவா, எங்கள் பிள்ளைகளின் மேல் அந்த இரத்த பழி. அவர்கள் சொன்னது போலயே பிள்ளைகள் இரத்த பழிகளை சுமந்து சுவரில் மோதி அடிக்கப்பட்டு கொலை செய்தார்கள் என்று சரித்திரம் சொல்கிறது. ஸ்தோத்திரம். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த நாளில் இயேசு கிறிஸ்துவனுடைய வலியின் மத்தியிலும் எருசலேமின் வலியை குறித்து அக்கறைப்பட்டதால் இயேசு மிகவும் அன்புள்ளவராயிருந்தார். வலியிலும் எருசலேமின் வலியை அவர் உணர்ந்ததினால் அவர் அன்புள்ளவர். இரண்டாவது, இயேசு வலியிலும் அன்பு கூர்ந்தது எப்போதுனா யூதாஸ் மேல. உங்களுக்கு தெரிஞ்சதுனால தான் நான் வேகமாக சொல்லிடுறேன். யூதாஸ் மேல எப்படி அன்பு கூர்ந்தார்? மத்தேயு சுவிசேஷம் 26ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்தில் வாசிக்கும் போது, அவர்கள் போஜனம் பண்ணுகையில் அவர், உங்களில் ஒருவன் என்னை காட்டி கொடுப்பான் என்று மெய்யாகவே உனக்கு சொல்லுகிறேன் என்றார். எல்லாரும் அந்த பஸ்கா பண்டிகையில் அமர்ந்து அவர்கள் அப்பத்தை புசித்து திராட்சை ரசத்தை பானம் பண்ணுகிற அந்த நேரத்தில் இயேசு கிறிஸ்து யூதாஸ் தன்னை காட்டி கொடுப்பான் என்று அவர் அறிந்திருந்தும் யூதாஸை பற்றி அவர் என்ன நினைத்தார்னா, அப்போதும் அவனை நேசித்தார். நமக்கு அந்த அன்பு வருமானு தெரியல. அன்பு வரணும் தான். ஆனா இயேசு பாடுகளுக்கு போற நேரத்துல கண்ணுக்கு முன்னாடி ஒருத்தன் இருக்கிறான், தனக்கு விரோதமாய் குழி தோன்றான். அவர் கூட இருந்துகிட்டே அவ்வப்போது எங்க போயிருக்கான்? ஹலோ, இயேசு கூடவே போயிட்டே இருக்கும்போது கேப்ல இந்த டீ குடிச்சிட்டு வரேன்னு போன கேப்ல எங்க போயிருக்கான்? அரண்மனைக்கு போயிருக்கான். பிரதான ஆசாரியர் அரண்மனைக்கு போய் உட்கார்ந்து, நான் இயேசுவை காட்டி கொடுக்குறேன், நீங்க எவ்வளவு கொடுப்பீங்க அப்படின்லாம் பேசி பேரம் பேசி 30 வெள்ளி காசுக்கு சம்மதிக்க வச்சிருக்கிறான். இதுக்கு இடையில இல்ல கேயாசியே எங்க போயிட்டு வந்தான்னு யார் கண்டுபிடிச்சிட்டா? தீர்க்கதரிசி எலிசா கண்டுபிடிச்சிட்டாரு. இயேசுநாதருக்கு தெரியாமையா இருக்கும். பிலாத்து, யூதாசே எங்க போயிட்டு வந்தடா அப்படின்னு அவருக்கு தெரியாமையா இருக்கும். இதுக்கு இடையில நடந்துட்டு இருக்கு. கரெக்டா டைமுக்கு வந்து சேர்ந்துட்டான். எங்க? பஸ்காவுக்கு வந்துட்டான். அந்த ராபோஜனத்துக்கு வந்து சேர்ந்துட்டான். இடையில கேப்ல போயிட்டு வந்துட்டான். இயேசு கிறிஸ்துவுக்கு தெரியும் எங்கடா போயிட்டு வந்தான்னு கேட்கறதுக்கு எவ்வளவு நேரம் ஆயிரும். ஆண்டவருக்கு தெரியும். ஆனாலும் அந்த அப்படி ஒரு கூடவே இருந்து காட்டி கொடுக்கறதுக்கு பிளான் பண்ணி ஒரு நாள் நடந்தது கிடையாது, அன்னைக்கு நடந்தது கிடையாது, ரொம்ப நாளா இது நடந்துட்டே இருக்கு. சமயம் பார்த்து கொண்டிருந்தான் பைபிள் அந்த வார்த்தை வருது. இயேசுவை காட்டி கொடுக்க சமயம் பார்த்து கொண்டிருந்தான்னா அப்ப ரொம்ப நாளா அவன் பிளான் பண்ணிட்டே இருக்கிறான். இவ்வளவு பிளான்லயும் இயேசு கிறிஸ்து அவனை நேசிக்கிறாரு, அவனையும் கூட வச்சிருக்கிறாரு. பேதுட்டு சொல்லி அந்த பையன் அங்க போயிருக்கான், வந்தான்னா அவனை உள்ள விடாத, 11 பேர் போதும், 12வது ஆள் வேண்டான்னு அன்னைக்கு நிறுத்தி இருக்க கூடுமே. ஆனாலும் யூதாஸ் ஆண்டவர் நேசிக்கிறார்னா எவ்வளவு அன்பு நிறைந்தவர். கையை தட்ட முடிஞ்சா கையை தட்டி கத்தற மகிமைப்படுத்தும்படியாய் கேட்கிற நம்ம ஆண்டவர் ரொம்ப அன்புள்ளவர். அவரை போல நேசிக்க யாரும் இல்லைங்க. அல்லேலூயா. அவரை போல நேசிக்க ஒருத்தர் கிடையாதுங்க. இந்த இயேசு அவனை, நான் போன நாள் கூட சில நாட்கள் முன்னாடி சொன்னேன், நான் ஆண்டவர் வந்து அவனை நேசித்ததன் அடையாளம் என்ன அப்படின்னா, அவனை மனம் திரும்புதலுக்காக, அல்லது அவன் கெட்டு போயிடக்கூடாதுன்னு, அவன் வந்து நரகத்துக்கு போயிடக்கூடாதுன்னு, அவன் மேல உள்ள அந்த அழைப்பும் தரிசனமும் போயிடக்கூடாது, அவனையும் ஒரு அப்போஸ்தலனா மாத்தணும்ன்ற எண்ணத்துல அவனுக்கு சில அறிகுறிகளை காமிச்சு, எப்பா மனம் திரும்பிரு அப்படின்னு அவனுக்கு உணர்த்திக்கிட்டே இருந்தாரு. எல்லாத்தையும் விட அதை தாண்டி தான் அவன் கெட்டு போனான். இல்ல, ஆனா அவனுக்கு வாய்ப்புகளை ஆண்டவர் தர்றாரு. இல்லைன்னா அவர் அவனை பத்தி டச் பண்ணாம விட்டுருக்கலாமே, போய் தொலைறான்னு விட்டுருக்க. இல்ல, அவர் அவனுக்கு உணர்த்திட்டே இருக்கிறாரு. என்னெல்லாம் சொல்றாரு தெரியுமா? முதல்ல மத்தேயு 26:26 சொல்றாரு, உங்களில் ஒருவன், 26:21 உங்களில் ஒருவன் என்ன செய்வான்? காட்டி கொடுப்பான்னு சொல்றாரு. நான் வேகமா தான் இதை சொல்லி ஆகணும். ரெண்டாவது சொல்றாரு, என்னோடு தாளத்துல கையிடுகிறவனே என்ன செய்வான்? காட்டி கொடுப்பான்னு சொல்றாரு. யூதாஸ் தான் காட்டி கொடுப்பான்னு முதல்ல சொல்லல, அவனுக்கு மட்டும் தெரியற மாதிரி முதல்ல சொல்றாரு. வேற யாருக்கும் அவனை தெரிஞ்சிட வேண்டாம்னு சொல்றாரு. பாருங்க, ஸ்தோத்திரம். அவனுக்கு மட்டும் தெரிஞ்சா போதும்னு நினைச்சு அவர் சொல்லிட்டே இருக்கிறார். மூணாவது சொல்றாரு, அந்த மனுஷனுக்கு ஐயோன்றார். இல்ல, மத்தேயு 26:24 அந்த மனுஷனுக்கு ஐயோ. இந்த செய்தி யாருக்கு? யூதாசுக்கு. அப்பா, நீ பொல்லாத விஷயத்தை செய்துகிட்டு இருக்க, நீ தெரியாத விஷயத்தை செஞ்சிட்டு இருக்கிற, அது உனக்கு ஆபத்தா மாறும், அது உனக்கு பெரிய பிரச்சனையா மாறும், நீ திருந்திடுறா மகனே அப்படின்னு ஆண்டவர் வந்து மறைமுகமா சொல்ற. ரொம்ப அது தண்டனை விளைவு ரொம்ப மோசமா இருக்குன்னு ஆண்டவர் உனக்கு உணர்த்தி காண்பிக்கிறார். அப்புறம் சொல்ல, அவன் பெறவாதிருந்தால் நலமா இருக்கும்னு சொல்றாரு. அப்படியெல்லாம் ஒவ்வொன்னா சொல்றாரு. இல்ல, அவருக்கு எத்தனையோ வேலை இருக்கு.
ஆமென், ஸ்தோத்திரம். அடுத்தடுத்து அவருக்கு என்ன ஜெபம் பண்ண போகணும், கெத்செமனேக்கு போகணும், எத்தனையோ பிதாவிட்ட ஜெபம் பண்ண வேண்டியது இருக்கு, இந்த ஜனங்களை ஆறுதல் படுத்த வேண்டியது இருக்கு, தன்னை பத்தி அவர் நினைக்க வேண்டியது இருக்கு, அந்த பாடு மரணத்துக்காக தன்னை ப்ரிப்பேர் பண்ணணும், அதை மனப்பக்குவத்தை கொண்டு வரணும், பிதாட்ட ஜெபம் பண்ணணும், ஆண்டுடைய வல்லமைகளை பெறணும். எத்தனையோ பிஸியான வேலை. தலைவர் அவர் ஒரு பெரிய தேவன். அவரு அவ்வளவு வேலை மத்தியிலையும் இவனுக்காக நேரம் எடுத்து பேசுறாருன்னா அவனை ஆண்டவர் நேசிக்கிறாரு. தன் வழியிலையும் தன்னை காட்டி கொடுக்கும் ஒரு மனிதனை நேசிக்கிற இயேசு எவ்வளவு அன்புள்ள ஆண்டவரா இருக்கிறாரு. அதோடு நிறுத்தல. அப்புறம் சொல்றாரு, எல்லாரும் நான் தான் கேட்கிறாங்க, கையோட இவனும் கேட்கிறான் நான் தானான்னு. அப்ப அவர் சொல்றாரு, நீ சொன்னபடி தானப்பா. அல்லேலூயா. அவனே கேட்கிறான். நம்மளை யாரோ தப்பா நினைச்சிடக்கூடாது. எல்லாரும் கேட்கும் இவன் மட்டும் உம்முன்னு இருந்தானே என்ன ஆகும்? எல்லாம் கண்டுபிடிச்சு இவன் தான் அப்படின்னு. அப்போ இவனும் சேர்ந்துக்கிறான். இயேசு கிறிஸ்து சொல்றாரு, நீ தான் அப்பான்னு. நான் நினைக்கிறேன், அந்த நீந்தானப்பான்னு சொன்னார்ல, அப்படின்னா எல்லாரும் தெரிஞ்சிரும்ல. நான் அப்ப கூட சொல்றேன், இவன் பக்கத்துல இருந்தானோ என்னமோ தெரியல, அவனுக்கு மட்டும் கேட்கிற மாதிரி காதல சொன்னாரோ என்னமோ. எல்லாருக்கும் தெரியுற மாதிரி இயேசு சொல்லியிருந்தா என்ன நடக்கும்னு நினைக்கிறீங்க? பேதுருவோ எல்லாருமே சேர்ந்து என்ன பண்ணிருப்பாங்கன்னா, இவனை ஒரு வழி பண்ணியிருப்பாங்க தானே. ஆனா அப்படி நடக்கலையே. அப்படி நடக்க இயேசுவுக்காக உயிரை கொடுக்கிற இடத்துல கூட அப்படி சொல்றாங்க, கட்டுகளிலும் காவலிலும் உங்க கூட இருப்பேன்னு எல்லாரும் சொல்றாங்களே. இல்ல, ரோமருக்கு தான் பயம், யூதாஸுக்கெல்லாம் பயம் கிடையாது. அவனை எப்படியா இயேசுவை காப்பாத்துறதுக்கு ஏதாவது பண்ணிருப்பாங்க தானே. அப்போ இவன் தான் காட்டி கொடுக்க போறான்னு எல்லாருக்குமே தெரியாத அளவுக்கு இயேசு நீந்தானப்பான்னு இயேசு சொல்லியிருக்கிறாருன்னா அது அவங்கிட்ட மட்டும் எப்படியோ சொல்லியிருக்கிறார் தகவல். அதோடு நிறுத்தல. ஆண்டவர் சொல்றாரு யோவான் 13:11, நீங்கள் எல்லாரும் சுத்தமானவர்கள் அல்ல. பிரைஸ் தி லார்ட். கால்களை கழுவும் போது இயேசு கிறிஸ்து சொல்றாரு, ஏன் குளிக்கணும்னு பேதுரு கேட்கிறாரு, இல்ல நீங்க சுத்தமானவங்க தான், ஆனா நீங்க எல்லாரும் அல்லன்றாரு. அப்புறம் ஒரு அடையாளம், நீங்க எல்லாம் சுத்தமானவங்க தான், ஆனா எல்லாரும் அல்ல. அடுத்து சொல்றாரு, இந்த துணிக்கையை நான் தோய்த்து எவனிடம் கொடுக்கிறேனோ அவனேனும் ஒரு அடையாளத்தை சொல்றாரு. அப்புறமா யோவான்ல நீ செய்கிறதை சீக்கிரமா செய்யணும் சொல்றார். இவ்வளவெல்லாம் ஒரு மனுஷனுக்கு இவ்வளவு சொல்லா பிறகும் ஒருத்த மனுஷன் போறான் பாருங்க, அவனையும் நேசிக்கிறாரே. இவ்வளவு செஞ்ச பிறகும். ஆமென். லூக்கா 22:48 சொல்றாரு, யூதாசே முத்தத்தினாலயா மனுஷகுமாரனை காட்டி கொடுக்கிறாய் அப்படின்னு சொல்றாருல. பிரைஸ் தி லார்ட். வலி, நான் அடிக்கடி சொல்வேன், வலியின் போது வரும் வார்த்தைகள் கண்ட்ரோல் பண்ண முடியாத வார்த்தைகளாக இருக்கும். வலியின் போது வெளிவரும் வார்த்தைகள், ஏங்க சொல்லுங்க, வலியின் போது வெளிவரும் வார்த்தைகள் கட்டுப்படுத்த முடியாத வார்த்தைகளாக இருக்கும். ஆயுதமாகத்தான் இருக்கும் ஒழிய பட்டராக வெண்ணையாக இருக்காது, அதாவது எண்ணெயாக இருக்காது. அப்படி கூட சொல்லலாம். பிரைஸ் தி லார்ட். யாராவது உங்களை ஓங்கி அடிச்சுட்டாங்கன்னா வலி தாங்க முடியாமல் என்ன சொல்வீங்க? மை டியர் அப்படி சொல்வீங்களா? இல்லை, வீட்டுக்காரர் மனைவி அடிக்கூடாதான், ஓங்கி அடிச்சுட்டார் கன்னத்தில் அப்படின்னு, வலி தாங்க முடியல, என்ன சொல்வீங்க? ஹனி வருமா? அப்போ ஹனின்னு வருமா? அன்பே வருமா? என்ன வரும் உங்களுக்கு? ஒரு கன்னத்தில் அறைந்தால் மறு கன்னத்தை திருப்பி காட்டுகிறேன்னு வருமா? பிரைஸ் தி லார்ட். சும்மாவே வாடப்படான்றாங்களாம். அடிச்சா என்ன ஆகும் நினைக்கிறீங்க? அதான் சொல்றேன், வலியின் போது வெளிவரும் வார்த்தைகள் ஆயுதமாகத்தான் என்ன செய்யும்? வரும். திருப்பி அடிக்கிற ஆள்லாம் இருக்கு. சிலர் அடிக்காம என்ன செய்வாங்கன்னா வார்த்தையில அடிச்சிருவாங்க. என்னென்ன வார்த்தை வருமோ தெரியாது. ஆனால் அது சரின்னு நான் சொல்லலை, அது சரின்னு சொல்லலை. இயேசு கிறிஸ்துவை ஒரு மாதிரியாக நாம் எடுத்துக்கொள்வோம். வலியின் போதும் வெளிப்படும் வார்த்தைகளை ஆயுதமாக அனுப்பாம அதை கொஞ்சம் கட்டுப்படுத்தி, வார்த்தைகளை இயேசு இனிமையாக கொடுத்தார், அன்பா கொடுத்தார். நான் நினைக்கிறேன், அன்பா கூட கொடுக்காட்டாலும் போட்டும், அமைதியாகவாது அந்த நேரம் இருக்கிறதுக்கு ஆண்டவர் கிருபை செய்யட்டும். எத்தனை பேருக்கு புரியுது நான் சொல்றேன்? வலியின் போது வரும் வார்த்தைகள் கடினமா வரும். ஆனா இயேசு அன்பா கொடுத்தாரு. நம்மளால அன்பா கொடுக்க முடியாட்டாலும் பரவாயில்ல, கொஞ்சம் அப்போ எதுவும் பேசாமலையாவது இருக்கிறதுக்கு அமைதியையாவது ஆண்டவர் நமக்கு தருவாராக. அல்லேலூயா. உண்மையில இயேசுவை
எவ்வளவு நல்ல ஆண்டவர், எப்படி நேசிக்கிறார் யூதாச. பிரைஸ் தி லார்ட். இந்த பக்கம் நிற்க வேண்டியவன் இப்போ எந்த பக்கம் இருக்கிறான்? இயேசு, பேதுரு, யோவான், யாக்கோபு, அந்திரயா, பிலிப்பு போன்ற சீஷர்கள் 11 பேரும் இயேசு பக்கம் இப்படி நிற்கிறாங்க. இயேசு முன்னாடிக்கு பின்னாடி எல்லாரும் நிற்கிறாங்க. அங்கேருந்து ஒரு கூட்டம் தீப்பந்தத்தோடு வருது. முன்னாடி மத தலைவர்கள் வர்றாங்க, பிரதான ஆசாரியன் வேலைக்காரன் வர்றான், சேவகர்கள் வர்றாங்க. அவங்களோட சேர்ந்து அங்கி போட்டு நீட்டாக சீஷன் வாரம் அவங்க கூட நேராக அப்படி வரான். இல்லை, இயேசு பார்த்துருப்பாரு. இல்லை, உங்கள் கூட நிற்க வேண்டிய ஒரு ஆள் எதிரி கூட நின்னா எப்படி இருக்கும்? ஹலோ, ரொம்ப வருஷமாக உங்கள் கூடயே இருந்த ஒரு ஆள் எதிரி கூட போய் ஒருத்தர் நிற்கிறான், எப்படி இருக்கும்? எவ்வளோ கோவம் வரும். யூதாஸ் நிற்க வேண்டிய இடம் இங்கே, எதிர் நிற்கிறான். எதிரே வந்து சொல்கிறான், ஹல்லேலூயா, முத்தத்தினாலயா ரபி, அப்போ கூட ரபியா அவருக்கு, போதகரேன்றான். எந்த தகுதியுமே இல்லாத ஒரு யூதாசேன்னு பேர் சொல்லி கூப்பிட்றாருல, பேர் சொல்லி கூப்பிட்றாரு. நம்மன்னா என்னென்ன வார்த்தை வருமோ தெரியாது. துரோகி துரோகி, கூட இருந்து தின்ன வீட்டில் இத்தனை வருஷமாக பொங்கி பொங்கி போட்டனடா உனக்கு, கூடவே வந்து காசெல்லாம் ட்ரெஷரராக இருந்தியாடா, உனக்கு பணப்பைய வேற கையில் கொடுத்துருந்தனடான்னு அவ்வளோ பேர்த்துக்கு முன்னாடியும் பேசி தொலைச்சிருக்க மாட்டோமா அந்த இயேசு கிறிஸ்து. அவன் அப்போ கூட இன்னொரு இடத்துல சிநேகிதனேன்னு வரும்னு நினைக்கிறேன். சிநேகிதனே, முத்தத்தினாலா என்னை காட்டி கொடுக்குறாய். எப்படி அந்த சிநேகிதனன்ற ஒரு வார்த்தை வந்துச்சு? நம்மெல்லாம் அதுக்கு ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு வார்த்தை வச்சிருப்போம், நிறைய வச்சிருப்போம். பச்சோந்தி மஞ்சள் நேரத்தில் ஒரு வேர்டு வச்சுருப்போம் நம்ம. இல்லை, ஐயோ பயங்கரமான வார்த்தைகள் ஆகுன்னு சிலாக்கெலாம் தனியாக வச்சுருப்போம். பித்தளை பாத்திரம்னே ஒரு ஆளுக்கு பேர். இப்படியெல்லாம் உங்கள் துரோகிகளுக்கு பேர் வைக்கிற நம்ம மாதிரி ஆட்களே கிடையாது. அல்லேலூயா. கோதுமை மாவு ஒரு ஆளுக்கு, ஒரு சொல்கிறேன், கோதுமை மாவு வந்த ஆள் அப்படின்னு நமக்கு விரோதமாக நிற்கிற ஆளுக்கு ஒரு ஆளுக்கு பேர் வச்சுருப்போம் நம்ம. இயேசு கிறிஸ்து அப்பமும் யூதாசுன்னு தான் கூப்பிட்டாரு, இப்பவும் சிநேகிதனேன்னு கூப்பிட்ற அளவுக்கு அவனை நேசிக்கிறாருன்னா பலியிலும் அன்பு கூறும் இயேசு, பலியிலும் அன்பு கூறும் இயேசு. உண்மையில் இன்னைக்கு இந்த ராத்திரியில் அந்த கிருபையை நமக்கு ஆண்டவர் தருவாராக. அல்லேலூயா. மனித இயல்பு அது ரொம்ப கஷ்டம்தான். ஆனால் இயேசுவை நோக்கி பார்க்கும்போது நமக்குள் அந்த அவருடைய அனுபவங்கள் நமக்குள்ளே வரணும். கர்த்தர் கிருபை செய்யட்டும். அன்பானவர்களே, நான் மூணாவது ஒரு ஆளை சொல்கிறேன். மூணாவது, பேதுருவின் மேல் ஆண்டவருடைய அன்பு. பலியிலும் தன்னை பற்றி பேச வேண்டிய, தன்னை பற்றி நினைக்க வேண்டிய காலகட்டம் சிலுவை நேரம். இயேசு அவரை பற்றி நினைக்கிற காலகட்டம் அது. பாருங்க, எவ்வளவும் ஈடிணை இல்லாத ஒரு வேதனை அது. ஆனால் இயேசு கிறிஸ்து வந்து லூக்கா 22:32 இயேசு நானோ உன் விசுவாசம் ஒளிந்து போகாதபடிக்கு உனக்காக வேண்டிக் கொண்டேன், நீ குணப்பட்ட பின்பு உன் சகோதரரை ஸ்திரப்படுத்து என்றார். இல்லை, நீ இன்னைக்கு மறுதளிப்ப, உன்னை கோதுமையை சொலைகளை போட்டு புடைக்கிறதுக்கு அனுமதி கேட்டான். ஆனால் உன் விசுவாசம் ஒளிந்து போகாதபடிக்கு உனக்காக நான் வேண்டிக் கொண்டேன். பேதுரு மேல ஆண்டவர் அன்பு வைத்திருந்தார், அவனை அதிகமாக நேசித்தார். அதனால தான் அவனுக்காக ஜெபிக்கிறார். பாருங்களேன், ஹல்லேலூயா. அந்த நேரத்தில் இயேசு பிதாவிட்ட 17ஆம் அதிகாரம் யோவானில் அவருடைய ஜெபம், நீண்ட ஒரு ஜெபம் அதில் இருக்கு. நீங்க படிச்சீங்கன்னா உண்மையிலே ஒரு ஃபெல்லோஷிப், ஐக்கியம், ஒன்னஸ்கான பிரேயர் அது. ஆனால் அந்த ஜெபத்தை போல இப்போ ஜெபம் பண்றார். பேதுரு, உனக்காக நான் வேண்டிக் கொண்டேன்னு ஆண்டவர் சொல்றாரு. அதோடு சேர்த்து இன்னொரு அற்புதமான ஒரு இடம் ஒன்று இருக்கு பாருங்க. நான் அதை படிக்கும்போது ரொம்ப எனக்கு ஆச்சரியமா இருந்தது. இயேசு அவர் அடிச்சுக்கிட்டு இருக்காங்க, கேலி பண்ணிட்டு இருக்கிறாங்க, கைது செய்யறது அன்னைக்கு ராத்திரியில பேதுரு யாருக்கும் தெரியாம தூரத்துல இயேசுவை பின்பற்றி அந்த பிரதான ஆசாரியனுடைய அரண்மனைக்குள்ள, அவர் அடிக்கிற இடத்துக்குள்ள எல்லாரும் இருக்கும்போது இவன் போயிட்டு உள்ள உட்கார்ந்து இருக்கிறான். கேட்குறாங்க, நீ இயேசுவோடு கூட இருந்தவன் தானேன்னு கேட்குறாங்க. அவன் இல்லைன்னு மறுதளிக்கிறான். அவரை சபிக்கவும் சத்தியமனவும் தொடங்குறான். 3 முறை இயேசுவை மறுதளிக்கிறான். அப்போ இயேசு கிறிஸ்து அந்த வசனம் இப்படி சொல்லுது, அப்பொழுது கர்த்தர் திரும்பி பேதுருவை நோக்கி, லூக்கா 22:61 இப்படி இருக்கு, அப்பொழுது கர்த்தர் திரும்பி பேதுருவை நோக்கி பார்த்தார், சேவல் கூவுகிறதற்கு முன்னே நீ என்னை 3 தரம் மறுதளிப்பா என்று கர்த்தர் தன்னிடத்தில் சொன்ன வசனத்தை உடனே பேதுரு நினைவு கூர்ந்தான். உங்க முன்னாடி ஒரு படமா நீங்க பாருங்களேன். அதை இல்லை, அங்கே குத்த வச்சு இப்படி உட்காந்துக்கிட்டு இருக்கான் பேதுரு,
கொஞ்சம் பேர் உட்காந்து தீ மூட்டி என்ன செய்கிறாங்க, குளிர் காஞ்சிட்டே இருக்காங்க இல்லை? அது ஒரு குளிர்காலமே கிடையாது. இப்போ அடிக்கிற வெயிலுக்கு ஸ்தோத்திரம். அது ஏப்ரல் மாதம். ஆனால் அந்த அப்போ வந்து இயற்கைகளே மாறி இருக்கு. நான் ஒரு ஆர்டிகல் படித்தேன்னா, அது வந்து அந்த நாட்களில் வந்து டிசம்பர் அந்த பனிக்காலம் கொஞ்சம் தொடர்ந்து வந்திருந்தாகவும் சொல்கிறாங்க. அது அல்லாமல் வந்து ஏன் அப்போ குளிர் அடிச்சுது? வெயில் நேரம் தான் அது. ஒரு வசந்த காலம்னு சொல்கிறாங்க, குளிர்காலமே கிடையாது. ஆனால் குளிர் காய்ந்த காரணம் வந்து ரெண்டாவது காரணம், ஒன்று அந்த எக்ஸ்டர்ன் ஆகிருக்கலாம் குளிர்காலம், ரெண்டாவது என்னவாயிருக்கலாம் அப்படின்னா, அந்த நாட்கள் அன்னைக்கு இயேசு மரிக்க போகிற காலகட்டத்தில் இயற்கைகள் மாற்ற, இருள் வந்துச்சுது, சூரியன் இருள் அடைஞ்சிருச்சு, திரைச்சல் ரெண்டாக கிழிஞ்சிருச்சுது, இயற்கைக்கு மாறான காரியங்கள் நடந்ததுனால குளிரும் கூட ஒருவேளை இயற்கைக்கு மாறாக இயேசுவினுடைய அந்த பாடு மரண நாட்களில் இயற்கை மாற்றங்கள் நிறைய என்ன செஞ்சிருச்சு, கல்லறைகள் வெடித்ததா சொல்லி இயற்கைக்கு மாறான சம்பவங்கள் நடந்துச்சுல்ல, இதுவும் ஒன்றா இருக்கலான்னு வேத பண்டிதர்கள் சொல்கிறாங்க. அந்த குளிர் காஞ்சிட்டு இருக்காங்க. அந்த நேரத்தில் போயிட்டு பார்த்தீங்கன்னா இயேசு கிறிஸ்து அங்கே இருக்கிறாரு அப்படின்னா இவனை பார்க்கல, அப்படிதானா? அந்த 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 வசனத்தின்படி பார்த்தீங்கன்னா இயேசு அந்த பக்கம் பார்த்துருக்கிறாரு, பேதுரு பின்னாடி இருக்கிறான், அவரை அடிச்சிட்டு இருக்கிறாங்க, இவர் காதலெல்லாம் விழுது, என்ன இவங்க பேசுறதெல்லாம் விழுது. அவரை தெரியுமா? அவரை தெரியாது. நீ அவரோடு இருந்தவன் தானே? இல்லையே, அவர் ஒரு மோசமான ஆளியா, அவர் கூட எவன் போவான் அப்படின்னு இவன் என்ன செய்யறான், சபிக்கவும் சத்தியம் பண்ணவும் இன்னும் நிறைய சொல்லியிருப்பான். அது செஞ்சுட்டே இருக்க. அவர் அங்க பக்கம் நின்று அந்த பக்கமா இருந்து வேதனைகளை அனுபவிச்சுட்டு இருக்கிறாரு. ஆனா மூணாவது முறை மறுதளிக்கும் போது சேவலும் கூவுது. இயேசு என்ன செய்யறாருன்னா அவன் அப்படி திரும்பி ஒரு பார்வை பார்க்கிறாரு. ஆனா ஒண்ணு தெரியுமா, இயேசு கிறிஸ்து அவன் கூட சுத்தி சுத்தி ஆள் இருக்குல்ல, இயேசு கூட. இயேசு ஒரு வார்த்தை சொன்னாரா? அவன் போய் சொல்றான், என் சீஷன் தான் அவன், சாவிலும் காவலிலும் கட்டுகளும் என் கூட இருப்பான்னு சொன்னான். இப்போ மறுதளிக்கிறான். ஏண்டா பேதுரு, உனக்கு கொஞ்சம் நஞ்சமாட்டா செஞ்சேன், இப்படி என் முன்னாடியே இப்படி செய்யறியடான்னு ஒரு வார்த்தை சொன்னா, அவனை கூட்டி இயேசு பக்கத்தில் உட்கார வச்சு 2 முடியை பிடிங்கி இருக்க மாட்டாங்களா? சொல்லுங்க. அவனையும் இயேசுவோட அரைஞ்சிட மாட்டாங்களா? நான் சொல்றேன், இயேசு அவனை நேசித்தார், அவனை காட்டி கொடுக்கல. இயேசுவை காட்டி கொடுக்க ஆள் இருந்துச்சு, இயேசு யாரையும் காட்டி கொடுக்கல. ஒரு அலையில சத்தமா சொல்லக்கூடாதா? எவ்வளவு நல்ல ஆண்டவருங்க. எவ்வளவு நிமிஷம் ஆயிடும் அந்த நேரத்தில் வந்து எல்லாருக்கும் பேதுரு தெரியக்கூடாது, ஆனா பேதுருக்கு மட்டும் என்னைய தெரியணும்னு ரொம்ப டெக்னிக்கா யூதாஸுக்கு அதே மாதிரி தான் பண்றாரு. யூதாஸ் காட்டி கொடுக்கிறவன் என்று எவருக்கும் தெரியக்கூடாது, ஆனால் அவன் காட்டி கொடுக்கிறான் என்பது எனக்கு தெரியும் என்று அவனுக்கு மட்டும் தெரிய வேண்டும் என்று நினைக்கிறார். பேதுருவும் அதுபோலதான். பேதுருவை, நீ மறுதளிக்கிறது, நீ பொய் சொல்லுகிறாய் என்பது எல்லாருக்கும் தெரிய வேண்டாம், ஆனா நீ பொய் தான் சொல்லுகிறாய் என்று உனக்கே தெரிய வேண்டும் என்று உணர்த்த விரும்புகிறேன்னு அப்படி ஒரு பார்வை மட்டும் அவனை பார்த்தாரு. ஆடி போயிட்டான். ஆடி அந்த பார்வை ஒன்று இருக்குல்ல, அவனை எல்லாருக்கும் முன்னாடி அவனை காட்டி கொடுக்கல, ஆனா அவனுக்கு உணர்த்துறாரு, ஒரு பார்வை பார்க்கிறாரு, அவனுக்கு ஞாபகம் வந்துடுச்சு. அப்போ அந்த நேரத்தில் இயேசு சொன்ன எதுவுமே அவனுக்கு நினைவில் இல்லை, அவனுக்கு ஒட்டுமொத்தமான நினைவு, பயம் மட்டும்தான் அவனுக்கு இருந்துச்சு. அதான் மறுதளிச்சிட்டான். நம்மளை காப்பாத்திக்கணும் இயேசுவை பத்திலாம் அவன் நினைக்கல. அவர் பார்த்த பார்வையில அவனுக்கு ஞாபகம் வந்துச்சு, இயேசு இங்கதான் இருக்காரான்னு, இயேசு இங்கதானே இருக்கிறாருன்னு. அவர் பார்வையிலேயே ஒரு மனம் திரும்புதல் அவனுக்கு ஏற்பட்டு மனம் கசந்து அழுதான். மறுதளிக்கும் பேதுருவையும் தன் பலிகளிலேயும் இயேசு நேசித்தார். மிக அன்புள்ள ஆண்டவர். நான்காவது இடம் யோவான் 18:8 இயேசு தன் பலியிலும் அன்பு கூர்ந்தார். பாருங்க, இயேசு பிரதியுத்தரமாக, நான் தான் என்று உங்களுக்கு சொன்னேனே, என்னை தேடு உண்டானால் இவர்களை போக விடுங்கள் என்றார். இந்த சம்பவம் எங்க நடக்கு? கெத்செமனே தோட்டத்தில் நடக்கு. இயேசு பிடிக்க வர்றாங்க. இயேசு என்ன சொல்றாருன்னா, நான் தான். முதல்ல இயேசு நான் தான் உடனே எல்லாரும் பொத்துன்னு கீழே விழுந்துடுறாங்க. ஆனா ரெண்டாவது எழும்பி அவர் சொல்றாரு, என்னையே தானே பிடிக்க வந்திருக்கிறீங்க, இவங்களெல்லாம் என்ன செஞ்சிருங்க. ஹலோ, எத்தனை பேருக்கு புரியுது? தன்னை அடிக்கிறதுக்கு என்னைய பிடிச்சிட்டு போங்க, ஆனா இவங்களை எதுவும் பண்ணிடாதீங்க. எவ்வளவு அன்பு அவங்க மேல இல்ல? எவ்வளவு அன்பு இல்ல? சமீபத்தில் ஒரு கட்சி தலைவரை கைது பண்ணாங்க. நீங்க டிவியில பாத்தீங்களான்னு தெரியல. பல மணி நேரம் ஆச்சு போலீஸ் ஸ்டேஷனுக்கு விசாரணைக்கு போறதுக்கு. அவங்க தொண்டர்கள்லாம் ரோட்டில் கடந்து உருண்டு பிறண்டு அவனை விட்டாம அப்படி மல்லு கட்டி காரை சூழ்ந்துக்கிட்டு விசாரணைக்கு போறதுக்கு விடமாட்டான்ட்டாங்க. இத்தனைக்கும்
என்னென்ன அநியாயம்லாம் நடக்குமோ அதெல்லாம் நடந்துருச்சு. அல்லேலூயா. விஜயலட்சுமி இன்னும் ஒரு பொம்பளை கூட எல்லாம் ஆட்டம் பாட்டம் போடிக்கிட்டு, ஆனால் விடமாட்டு காணுவேன். எங்கள் சித்தப்பான்றா ஒருத்தி, எங்கள் மாமான்றா ஒருத்தி, ஆளாளுக்கு விடமாட்டேன்றாங்க, பெரிய பரிசுத்தவான் மாதிரி. ஆனால் இந்த பரிசுத்தவான் என்ன சொல்கிறாரு? என்னையே கொண்டு போய் அடிக்கப்பா, இவங்க பாவம் விட்டுருங்க, தாங்க மாட்டாங்க. நான் நினைக்கிறேன் என் பிள்ளைய அடி வாங்காதுங்க. இல்லை பாவம் பேதர் வாய் தான் கொஞ்சம் பேசுவான், ஆனால் அடித்தா ஆண் கத்திப்பிடுவான். முன்னாடி வந்து துணிச்சலை வீரமாக பேசுவான், ஆனால் பயந்தாங்களி. தோமா ஒரு மாதிரி ஆள், இவன் ஒரு மாதிரி ஆள், அடி தாங்க மாட்டாங்க. எனக்கு தெரியும், பசி தாங்க மாட்டாங்கய்யா. இந்த குறிப்பு என் கூட 17 பசி தாங்க மாட்டாங்கய்யா. அதனால தான் கொஞ்ச நேரம் பிரசங்கம் பண்ணால் கூட நிறுத்துங்க, வீட்டுக்கு அனுப்புங்க, நம்ம போவோம், சாப்பாடு கிடைக்காதுன்னு கிடந்தான்னா உயிரை கொடுத்து பிரசங்கம் பண்ணுற இந்த குரூப்பெல்லாம் சாப்பாடு நினச்சிக்கிட்டு இருந்துச்சு. முடிங்க ஆண்டவர் இயேசுவே. பசி தாங்க மாட்டான் ஒரு பையன். திடீர்னு வயக்காட்டில் போக நெல்லை பிடிக்க தின்னுடுவான், பொறுமையாக இருக்க மாட்டான். இது போல பசி தாங்காத கூட்டம், பசியே தாங்காத கூட வலி தாங்குமா? என்னைய அடிச்சா தாங்கிக்கிடுவேன், இவங்களை அடிச்சிடாதீங்க, இவங்களை விட்டுருங்கன்னு இயேசு சொன்னார்னா எவ்வளவு அன்புள்ள தேவன்ல. அதை நான் வாசிக்கும் போது எனக்கு உண்மையிலே ஆச்சரியமாக இருந்தது. தன் வலியிலும் தான் அடிபட தன்னை ஒப்பு கொடுத்து, தன் வலியிலும் பிறரை பற்றிய ஒரு அக்கறை, சீஷரை பற்றிய ஒரு அக்கறை, அன்பு இயேசுவுக்கு எவ்வளவு இருந்ததுன்னு பார்த்தா ஆச்சரியமானதா இருக்கு. ஆமென். 5வதாக இயேசு கிறிஸ்து அவருடைய அன்பு வலியிலும் எப்போதுன்னா, இயேசுவை கைது செய்யும் போது லூக்கா 22:51 அப்பொழுது இயேசு இம்மட்டில் இருத்துங்கள் என்று சொல்லி அவனுடைய காதை தொட்டு அவனை சொஸ்தப்படுத்தினார். ஹல்லேலூயா. இது உங்களுக்கு தெரியுமில்ல? பிரதான ஆசாரியனுடைய வேலைக்காரன் ஒருத்தன் வந்திருக்கான். அவன் என்ன நினைக்கிறான்? அவன் பார்த்தீங்கன்னா கரெக்டாக அவன் தான் அங்கே நின்றுக்கிட்டு ரொம்ப ஆக்டிவாக இருந்திருப்பான் போல தெரியுது. இயேசுவை கைது செய்யறதுல அவன் ரொம்ப தீவிரமாக இருந்த முன்னணியில் நிற்கிறான். உடனே பேதுரு என்ன பண்ணிட்டான்? பட்டையை ரெடியாக வச்சுருந்துருக்கான். அல்லேலூயா. நீங்கள் ரவுடி கும்பல் நினச்சிடாதீங்க. இந்த நாட்கள் எல்லார்ட்டையும் என்ன இருக்கும்? சின்ன ஆயுதம், ஒரு பட்டயம் அவங்கள்ட்ட இருந்திருக்கு. பாதுகாப்புக்காக சும்மா பூச்சிக்கொலையோ பாம்போ மாதிரி ஏதாவது இருந்தால் தேவைப்படுன்னு வச்சுருப்பாங்க போல். அவங்க ஆயுதத்தை வேறு தப்பாக பயன்படுத்தினதே கிடையாது. ஆனால் அந்த நேரத்தில் எடுத்துட்டு காதை வெட்டிட்டான். காது துண்டாக போய் கீழே விழுந்துருச்சு தான். காது தனியாக கிடக்கு. அந்த பிரதான ஆசிரியர் வேலைக்காரன் காதை பிடிச்சி அழுகுறான். ஐயோ என் காதே போச்சே, நான் பிடிக்க வந்தவன் ஏசு நேரம் தானே பிடிக்க வந்தேன், என் காது போச்சுன்னு அழுகுறான். ஏசு கிறிஸ்து என்ன சொல்கிறாருன்னா, இம்மட்டும் நிறுத்துங்கள், பட்டயத்தை எடுக்கிற பட்டயத்தாலே மடிவான்னு சொல்லி அந்த கீழே கிடந்த காதை எடுத்து பிளாஸ்டிக் சர்ஜரி பண்ணுறாரு பாருங்க, டாக்டருக்கு படிக்காமலே. பிரைஸ்லா. இன்னைக்கெல்லாம் ஒட்ட வைக்க என்ன கஷ்டப்படுதாங்க இல்லை? அந்த காதை எடுத்து ஊசியும் இல்லை நூலும் இல்லை, அப்படியே வச்சு இயேசு கிறிஸ்து குணமாக்கிட்டாரு. தொட்டு பக்கம் பிழிச்சு இழுத்து பக்கம் வரமாட்ட காது. அல்லேலூயா. தையல் போட்டால் கூட 3 நாளாக, ஒரு 10 நாளாக, எத்தனை நாளாக தையல் பிடிக்கணுமானுவேன். ஆனால் இப்போ பழைய காது மாதிரியே யாருங்க அப்படி செய்வா? யாருங்க அப்படி செய்வா? பிரதான ஆசாரியன் தான் இயேசுவை பிடிக்கிறதுக்கு பிளானு. அவன் வேலைக்காரன் துள்ளிக்கிட்டு வாரான் இயேசுவை பிடிக்க. தன்னை பிடிப்பதற்காக முரண்டு பிடிக்கிற ஒரு வேலைக்காரன் காதை கூட எடுத்து ஒட்டி வச்சு அவனுக்கு ஒரு அற்புதம் செய்கிறாரு. அப்போ கூட அவங்களுக்கு அறிவு வரல. ஆனால் இயேசு கிறிஸ்து அப்போ கூட அவனை நேசித்து அவங்களுக்கு நன்மை செய்கிறாரு. எவ்வளவு நல்ல ஆண்டவர். ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா ஆண்டவருக்கு? 6வது பிரைஸ் தி லார்ட், ஸ்தோத்திரம். யோவான் 18:22 இப்படி அவர் சொன்ன போது சமீபத்தில் நின்ற சேவகரில் ஒருவன், பிரதான ஆசாரியனுக்கு இப்படியா உத்தரவு சொல்லுகிறது என்று இயேசுவை ஒரு அறை அறைந்தான். 18:23 இயேசு அவனை நோக்கி, நான் தகாத விதமாய் பேசினது உண்டானால் தகாததை ஒப்புவி, நான் தகுதியாய் பேசினேன் ஆகில் என்னை ஏன் அடிக்கிறாய் என்றார். ஆமே. எப்படி உங்களுக்கு புரியுதா? பிரதான ஆசாரியன்ட்ட போய் இயேசு நிறுத்துறாங்க. எல்லாரும் கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க. இவரை ஏதாவது பொய் சாட்சி சொல்லி கொன்னுறணும்னு நினைக்கிறாங்க. அப்போ இயேசு கிறிஸ்து பதில் சொல்லிகிட்டு இருக்கிறாரு. அவர் தான் ஊழியத்தை பற்றி அவர் சொல்கிறாரு. ஆனால் அவர் பேசின வார்த்தை தப்பாக எதுவும் இயேசு பேசலை. ஆனால் பக்கத்தில் இருந்த பிரதான ஆசாரியனுடைய சேவகர், வேலைக்காரன் காது போச்சு, சேவகர் என்ன சொல்கிறான்னா இயேசுவை கன்னத்தில் ஓங்கி அடிக்கிறான். ஏன்னா பிரதான ஆசாரியன்னா அவர் பிலாத்துக்கு சமம்.
அவருக்கு அரண்மனை, அன்னைக்கு யூதர்களினுடைய தலைவராக இருந்தார் பிரதான ஆசாரி. அவர் வந்து ஒரு பெரிய ஒரு மினிஸ்டர் போஸ்டிங். அவரை மரியாதையை பேசணுமா. இயேசு கிறிஸ்து அவனுக்கு மேலே ஒன்று அவனுக்கு தெரியல இல்லை. இயேசு எவ்வளோ பெரிய ஆள், பிரதான ஆசாரியனுக்காக அவர்கிட்ட மரியாதையாக பேசலன்ட்டு. இயேசு கிறிஸ்து மரியாதையெல்லாம் பேசல, மரியாதையாக தான் பேசினார். ஆனால் கன்னத்தில் ஓங்கி அறைந்தான். சொல்கிறேன், எவ்வளோ வழி இருக்குல்ல. ஹலோ, கன்னத்தில் வாங்கி இல்லையோ பழக்கம் இல்லையோ, நான்லாம் வாங்கி பழகிருக்கேன். எங்கள் அப்பா அடிச்சிருக்காங்க. கன்னத்தில் வாங்கி அடித்தா சொல்லுன்னு பிடிக்கும், அப்படியே சிவப்பாயிடும், கை தடமெல்லாம் கிடக்கும், அவ்வளோ வலி ஏற்படும், கண்ணெல்லாம் கலங்கிரும், கண்ணு கலங்கிரும். இயேசு கிறிஸ்து அந்த வலியில் அப்போ கூட நான் சொன்னேன், பட்டயம் வரவில்லை இல்லை, அன்பு வெளிப்பட்டது. சொல்லாரு, நான் தகாத விதமாக ஒன்றும் பேசலையப்பா இல்லை, அந்த அடித்து அட்டியில் வர வேண்டிய பட்டயம் வரல, நான் தகாத விதமாய் பேசினா இல்லையாப்பா, என்னை ஏன் அடிக்கிறாயின்னு எவ்வளோ இரக்கமாக கேட்குறார் ஆண்டவர். என்னை ஏன்பா அடிக்கிற, என்னை ஏன்பா அடிக்கிறேன். இயேசுவின் தீர்க்கதரிசிகளை வானத்திலிருந்து அக்கினி இறக்கி மக்களை எரித்ததெல்லாம் பைபிள் இருக்கு. அவர் சொல்லாரு, பேதுரு அந்த வெட்டின உடனே நான் ஒரு வார்த்தை சொன்னால் தூதர்கள் என்ன செய்வாங்க, இறங்கி வருவாங்க. அவ்வளவு ஆண்டவர் வல்லமை இருக்கு இல்லை. ஸ்தோத்திரம். அவர் 40 நாள் உபவாசம் இருந்தபோது பணிவடை செய்தார்கள் தூதர்கள்னு சொல்லியிருக்கு. இயேசு கிறிஸ்து நினைச்சா எதையும் செய்ய முடியும். அவ்வளோ வல்லமைகளையும் நம்ம வல்லமை இல்லாமலே பேசுவோம், வாய் நிறைய பேசுவோம். ஹலோ, ஒன்றுமே நம்மள்கிட்ட ஒன்றும் கிடையாது, நம்மக்கிட்ட ஒன்றும் சத்து கிடையாது. ஆனால் வாய் மட்டும் AK-47 மாதிரி பேசுவோம். ஹலோ, ஆமாம், ஸ்தோத்திரம். வேலை கம்மி, சத்தம் கூட. நமக்கு ஒரு விளம்பரம் ஒன்று டிவியில் ஓடிக்கிட்டு இருக்கு, ஏசிக்கு சத்தம் அதிகமாக, வேலை கம்மியா. அல்லேலூயா. நம்ம சில நேரம் அப்படி தான். ஆனால் இயேசு கிறிஸ்து வல்லமை அதிகம், ஆனால் சத்தம் கம்மி. சொல்கிறாரு, ஏன் என்னை அடிக்கிறேன், இப்படிலாம் அவன்கிட்ட கெஞ்சன்னு அவசியமா இல்லை. நான் தான் சொன்னதுக்கே பொத்து நிற்கல வந்துட்டானுவேன். இவன்கிட்ட ஆண்டவர் வல்லமையை காமிச்சாருன்னா தாங்கவே மாட்டான், சாம்பலை கூட ஆயிடுவான். பிரைஸ்லாட். வயிறு பிரச்சனையும் ஆயிரும் சில நேரத்தில் அவனுக்கு. ஆண்டவருடைய வல்லமை பெரியது. அவர் ஒன்றுமே சொல்லாமலே வல்லமை ஒரு பெண்ணுக்கு போச்சு இல்லை, பேசவே இல்லை, ஒன்றுமே பண்ணல, பார்க்கவும் இல்லை, பேசவும் இல்லை, எதுவுமே இல்லை. ஆனால் வல்லமை போய் ஒரு ஆளை குணமாக்கிருச்சு. வல்லமையை தனக்குள் வைத்திருக்கிற இயேசு, என்னை ஏன் அடிக்கிறாயப்பான்னு பணிவாய் கேட்கும் அளவுக்கு அந்த பிரதான ஆசாரியன் சேவகன் மேலும் அன்பு கூர்ந்த இயேசு. 7வது லூக்கா 23:28 இயேசு அவர்கள் முகமாய் திரும்பி, எருசலேமின் குமாரத்திகளே, நீங்கள் எனக்காக அழாமல் உங்களுக்காகவும் உங்கள் பிள்ளைகளுக்காகவும் அழுங்கள் என்றாரே. இது உங்களுக்கு தெரியும். நான் டைம் ஆயிடுச்சு, 8 மணி ஆயிடுச்சு, நான் முடிச்சிடுறேன். அவங்க சொல்கிறாங்க, எல்லாரும் அழுகிறாங்கல்ல, எல்லாரும் அழுகிறாங்க, பெண்கள்லாம் அழுகிறாங்க. இயேசுவை சிலுவையில் அறைன்னு சொன்ன ஒரு பெருங்கூட்டம் இருந்துச்சு. ஆனால் இயேசுவை நேசித்த ஒரு கூட்டமும் இருந்துச்சு, நம்ம மறந்துடக்கூடாது. இயேசு சிலுவை பக்கத்தில் அவருக்கு அறிமுகமானவர்களும் அங்கே இருந்ததாக பைபிள் எழுதியிருக்கு. கொஞ்சம் பேர் சிலுவை பக்கம் இருந்து அழுதுருக்குறாங்க, அவர்கள் போயிட்டாங்கன்னு சொல்லியிருக்கு. இந்த ஜனங்கள்லாம் அழுறாங்க, இயேசுவே நீர் எல்லாம் எவ்வளோ நன்மை செஞ்சீங்க ஆண்டவரே, உமக்கு ஏன் இவ்வளோ வேதனை, உண்மை ஏன் இப்படி அடிக்கிறாங்க இயேசுவேன்னு கதறாங்க, அழுகிறாங்க. இப்போ இயேசு சொல்கிறாரு, எனக்காக அழாதீங்க, உங்களுக்காக உங்கள் பிள்ளைகளுக்காக அழுங்க. தன் வழியிலும் தன்னை நேசிக்கிறவர்கள் மேல் அன்பு கூர்ந்தார். எப்பவும் ஆண்டவர் தம்மை நேசிக்கிறவங்க மேல் அன்பு வச்சிருக்காரு. தன் வழியிலும் அன்பு கூறு ஆண்டவர். இப்போ ஜெயித்திருக்கிறார் இல்லையா, இப்பவும் நம்ம மேல அதிக அன்புள்ளவராகத்தான் இருக்கிறார். உங்க பிள்ளைகளுக்காக அழுங்கன்னு சொல்றார். தன் வழியிலும் தன் வழிக்காக அழுவதை ஆண்டவர் ஏற்றுக்கொள்ளாம உங்களுக்காக உங்கள் வழிகளுக்காக அழுங்கள்னு ஆண்டவர் கேட்கிறாருன்னா, அன்பான தேவனுடைய காரணம் என்ன? ஒரு கூட்டம் சொல்லுது, இந்த ரத்தப்பள்ளி எங்கள் மேலும் எங்கள் பிள்ளைகள் மேலும் வரட்டுன்னு ஒரு கூட்டம் சொல்லிக்கிட்டு இருக்கேன். நீங்கள்லாம் ஜெபம் பண்ணுங்கம்மா உங்கள் பிள்ளைகளுக்காக.
என்னை சிலுவையில் அறையும்படி ஒப்பு கொடுக்கிற ஒரு பெரும் கூட்டம் சாபத்தை தன் பிள்ளைகளுக்கு சேர்க்கிறார்கள். நீங்கள் உங்க பிள்ளைகளுக்கு ஆசீர்வாதத்துக்காக ஜெபம் பண்ணுங்க. அந்த இரத்தப்பழி அவங்க மேலே அவங்க பிள்ளைகள் மேலும் வரப்போகுது. நீங்க என்ன நேசிக்கிறீங்க, அந்த இரத்தப்பழி உங்கள் மேல் வராமல் இருக்கும்படி நீங்கள் என்ன செய்யுங்க, ஜெபம் பண்ணுங்கள் என்று இயேசு அவங்களுக்கு சொல்லிக் கொடுத்தார். 8வதாக தன்னை சிலுவையிலே அறைந்தவர்களுக்காக அவங்க மேல அன்பு கூர்ந்தார். தன்னை சிலுவையில் அறைந்தவர்கள் மேலே அன்பு கூர்ந்தார். லூக்கா 23:34 அப்பொழுது இயேசு பிதாவை இவர்களுக்கு மன்னியும், தாங்கள் செய்கிறது இன்னதென்று அறியாதிருக்கிறார்களே என்றார். அவருடைய வஸ்திரங்களை அவர்கள் பங்கிட்டு சீட்டு போட்டார்கள் சொல்லப்பட்டிருக்கு. நமக்கு தெரிந்த வேத பகுதி தான். தன்னை அடிக்கிறவர்களுக்காக, தன்னை கொலை செய்தவர்களுக்காக, காயப்படுத்தினவர்களுக்காக ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. தெரியாமலே ஒருத்தர் செஞ்சா கூட நம்ம என்ன சொல்லுவோம்னா, தெரிஞ்சுதான் செஞ்சான்னு சொல்லுவோம். ரைசலா என்ன அண்ணா சின்ன குழந்தையா வாயில் விரல விட தெரியாதாக்கும், எல்லாம் தெரியும் தானே, எல்லாம் தெரிஞ்சு எனக்கு இப்படி பாதிப்பு வரும் தெரியும்ல, தெரிஞ்சுதான் செஞ்சாங்க. உண்மையிலே தெரியாம கூட செஞ்சிருப்பாங்க. ஆனால் நம்ம சொல்லுவோம் இல்லை அவளுக்கு தெரியும். ஆனால் இயேசு கிறிஸ்து சொல்றாரு, தெரிஞ்சு செஞ்சவங்களே என்ன சொல்றாருன்னா தெரியாம செய்யறாங்க. என்ன தெரியாம, நான் மேசியான்னு இன்னும் அவங்க என்ன செய்யல, அறிந்து கொள்ளல. இயேசு கிறிஸ்து அதைத்தான் சொல்றார், நான் மேசியான்னு அவங்களுக்கு தெரியல, பிதாவே அவங்களை மன்னிங்க ஆண்டவரேன்னு சொல்றாரு. உண்மையிலே அது பெரிய அன்புங்க. ஒரு அலையில சொல்லுவோமா, ஒரு பெரிய அன்பு. அவர்களை மன்னிக்கும்படி கேட்கிறாரு. கர்த்தர் நல்லவர். 9 தன்னை தூஷித்தவர்கள் மேல் அன்பு கூர்ந்தார். ஏசாயா 53:7 அவர் நெருக்கப்பட்டும் ஒடுக்கப்பட்டும் இருந்தார், ஆனாலும் தம்முடைய வாயை அவர் திறக்கவில்லை. அடிக்கப்பட்டு கொண்டு போகப்படுகிற ஒரு ஆட்டுக்குட்டியை போலவும், தன்னை மயிர்கத்திரிக்கிறவனுக்கு முன்பாக சத்தமிடாதிருக்கிற ஆட்டை போலவும் அவர் தம்முடைய வாயை திறவாதிருந்தார். தன்னை தூஷித்தவர்கள் மேல் அன்பு கூர்ந்தார். ஹலோ, பிரைஸ் தி லார்ட். நம்மளை தூஷிக்கிறவங்க இருக்காங்களா? இருப்பாங்க. தூஷணம் மனசுக்கு ரொம்ப கஷ்டம். நம்மளை தூஷிக்கிறது ரொம்ப கஷ்டம். இயேசுவை தூஷிச்சாங்களா? எங்கெல்லாம் தூஷிச்சாங்க? யாராவது சொல்ல முடியுமா? இயேசு எப்படிலாம் தூஷிச்சாங்க? யாராவது சொல்ல முடியுமா? டக்குன்னு ஒரு கூட 2 நிமிஷம் எடுத்துக்கிறோம். கொஞ்சம் சில நிமிடங்கள் ஞாபகத்துக்கு வரலையோ? இல்லை, சோத்திரம். கூடவே இருந்த கள்ளன் சொல்கிறான் ஒருத்தன், நீர் தேவனுடைய குமாரனை ஆனால் உன்னையும் ரட்சித்துக்கொள், எங்களையும் ரட்சித்துக்கொள்னு சொல்கிறான். ஜனங்கள் வருகிறவர்கள் இப்படி போயிட்டு போகிற போக்கிலேயே பேசிட்டு போகிறான். போகிற போக்கிலேயே பேசிட்டு, சில குரூப் அப்படி போகிற போக்கிலே நம்ம வீட்டு முன்னாடி பேசிகிட்டே போகும், இப்படி பார்த்துட்டே பேசிகிட்டே போகும். போகிற வரவெல்லாம் பேசுகிற அளவுக்கு என் நிலைமை ஆயிடுச்சப்பான்னு நினைக்காதீங்க. ஆண்டவரை அவங்கள என்ன செய்யுங்க, அன்பு கூறுங்க. பிரைஸ் தி லார்ட். ஸ்தோத்திரம். அவரை தாடி மயிரை பிடுங்கினார்கள், காரி உமிழ்ந்தார்கள். அவரை உன்னை அழித்தது யார் என்று சொல்லுன்னு, தீர்க்க தரிசனமாக சொல்லுன்னு கண்களை கட்டி மண்டையில் கொட்டி சொன்னார்கள். கிரீடத்தை வைத்து ராஜா என்று ஏளனம் செய்தார்கள். நிறைய சொல்லிட்டே போகலாம். இவ்வளவு செய்தும் கூட இயேசு கிறிஸ்து அவர்களை ஒன்றுமே சொல்லலையாம், ஒன்றுமே சொல்லலை. மயிர் கத்திரிக்கிறவனுக்கு முன்பாக நிற்கிற ஆட்டை போல இருந்தார். லூக்கா 23:39 அன்றியும் சிலுவையில் அறையப்பட்டிருந்த குற்றவாளிகள் ஒருவன், நீ கிறிஸ்துவானால் உன்னையும் எங்களை ரட்சித்துக்கொள் என்று அவரை இகழ்ந்தான் சொல்லியிருக்கு. ஆமென். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. நம்ம கம்பேர் பண்ணுவோம்ல, ஒருத்தன் எவ்வளோ அன்பா என்னை புரிஞ்சுக்கிட்டான், இந்த நாய் புரியாமல் கிடக்குன்னு சொன்னாரா? சொல்லவே. நம்மனா ரெண்டு பேரில் ஒருத்தர் நல்லா இருந்தால் நம்ம என்ன செய்வோம், பாரு அவனை பாரு, உனக்கு அறிவு இருக்கா, நான் மேசியான்னு அவனுக்கு கண்ணுக்கு தெரியுது, உனக்கு என்ன செய்யலை தெரியலையே அப்படின்னு தன்னை ஏற்றுக்கொண்டவனை நேசித்து தன்னை ஏளனம் செய்தவனை வெறுத்து அப்படி பாகுபாடெல்லாம் இயேசு காட்டாம அவன் தண்டிக்கவே இல்லை. அவனை ஒன்றுமே செய்யலை. எது சொன்னாரா? அப்படிலாம் இல்லை. இவனை இன்றைக்கு என்னோடு கூட பரதேசில் இருப்பேன்னு சொன்னார். அவனுக்கு என்ன சொன்னார்? அவனும் ஜாவ தான் போகிறான், 2 பேரும் ஜாவ தான் போகிறான். அப்போ என்ன சொல்லியிருக்கணும் இயேசு? இன்றைக்கு நீ என்னோடு கூட பரதேசில் இருப்பாய் சொன்னார். இவனுக்கு என்ன சொல்லியிருக்கணும்? இன்னைக்கு ராத்திரி நீ பிசாசு கையில் பிடிக்கப்பட்டு அவன் உன்னைய கொண்டு போய் அக்கடியில் போட்டு வறுத்து எடுத்து உன்னைய பாரு, நீ என்னை பேசுனதுக்கு உன்னை ஒரு வழி பண்ணாம விட போறதில்ல, மாவா உன்னை பேசிக்கிறான். எதுவுமே சொல்ல. இவனுக்கான பாராட்டுகள் கிடைத்தது, அவனுக்கான தண்டனை கொடுக்கல, ஒண்ணுமே சொல்ல. இயேசு மிக அன்புள்ளவர். அவருடைய அன்போடு வேற எந்த அன்பையும் ஒப்பிட முடியாது. பிரைஸ் தி லார்ட். நீங்களும் நானும் அந்த அன்பை உதாரணமாக எடுத்துக்கொண்டு நம்மளை கொஞ்சம் மாற்றிக்கிடுவோன்னு சொல்கிறவங்க ரலையில் சொல்லுங்கள். பிரைஸ் தி லார்ட். நான் அவரை மாதிரி இல்லை தான்,
ஆனால் அவரை மாதிரி ஆகணும்னு நினைக்கிறேன். எத்தனை பேர் சொல்ல முடியும்? நிறைய பேர் அதெல்லாம் அப்புறமா நம்மளால முடியாது பாஸ்டர், நான் இப்படி தான் இருப்பேன், என்னையை மாற்ற முடியாது யாராலையும், நான் கண்ணுக்கு கண்ணு அப்படி சொல்கிற ஆளாக இருக்குது, நான் கண்ணு பல்லுக்கு பல்லு தான் பாஸ்டர், இயேசுவானே அப்படி இருந்துக்கிட்டோம், நாமளாம் அவரை மாதிரி மாற முடியாதுன்னு சொல்கிற ஆள் இருக்குது. இல்லை, அவரை மாதிரி மாற நான் விரும்புகிறேன்றவங்க அலையில சொல்லுங்களேன். எஸ், ஆமென். அந்த விருப்பம் இருந்தால் கர்த்தர் மாற்றுவார். அன்பானவர்களே, 10வது சொல்ல விரும்புகிறேன், தனக்கு நெருக்கமானவர்கள் மேல் அன்பு கூர்ந்தார். தனக்கு நெருக்கமானவர்கள் அன்பு கூர்ந்தார். தன்னை இகழ்ந்தவர்கள், தூஷித்தவர்கள், தன்னை காட்டி கொடுத்தவர்கள், இப்படி பலர் இருந்தாலும் தனக்கு நெருக்கமானவர்கள் மேல் அதிக அன்புள்ள இயேசு. யோவான் 19:26 வாசிக்கிறோம். அப்பொழுது இயேசு தம்முடைய தாயையும் அருகே நின்ற தனக்கு அன்பாயிருந்த சீஷனையும் கண்டு தம்முடைய தாயை நோக்கி, ஸ்திரியே, அதோ உன் மகன் என்றார். பின்பு அந்த சீஷனை நோக்கி, இதோ அதோ உன் தாய் என்றார். அந்நேரம் முதல் அந்த சீஷன் அவளை தன்னிடமாக ஏற்றுக்கொண்டான். ஒரு பெரிய முக்கியமான ஒரு டாபிக் அது. ஆண்டவர் மரிக்க போகிற ஒரு நேரம் சிலுவையில் இல்லை, அவரை தான் ஜீவனை விடணும், அவர் தான் ஜீவனை விடணும், ஜீவனை பிடிச்சி வச்சிருக்கார். ஜீவன் இயேசு கிறிஸ்துவுக்கு ஜீவன் இருக்கிற அளவுக்கு ஒன்றும் இல்லை, அங்கே அவர் உடம்புல ஒன்றுமே இல்லை, உயிர் எப்பவுமே போயிருக்க வேண்டியது. ஆனால் இதெல்லாம் சொல்கிற வரைக்கும் தன் ஜீவனை அவர் காப்பாற்றி பிடிச்சி வச்சிருக்கார். ஹலோ, பிரைஸ் எல்லாம், ஆமென், ஸ்தோத்திரம், பிடிச்சி வச்சிருக்காரு. இந்த இதெல்லாம் சொல்லணும், ஒப்படைக்கணும். அதுக்கு முன்னாடியே போயிட்டு அப்படி இல்லை, அவருடைய வேலை எல்லா ஊழியமும் முடிஞ்சு பொறுப்புகள் எல்லாம் முடிஞ்ச பிறகுதான் அவர் ஜீவனை அவர் என்ன விடுறார். அது வரைக்கும் பிடிச்சி வச்சிருக்காரு. அவர் மனசுக்குள்ள தாய் மேல ஒரு பாசம் இருக்குல்ல, தாயின் மேல் ஒரு அன்பு. தகப்பன் இல்லை போல இல்லை, அவர் இயேசுவின் சிறு வயதில் மரித்ததாக சொல்லப்படுது. ஆனால் இயேசுக்கு இருந்த ஒரே அந்த பிள்ளைகள்லாம் அவங்களுக்கெல்லாம் கல்யாணம் ஆகி அவங்களாம் செட்டில் ஆகிட்டு போவாங்க, அவங்கள பற்றி பிரச்சனை இல்லை. ஆனால் இப்போ யார் தான் முக்கியம்? இயேசு கிறிஸ்துனுடைய தாய் தான் முக்கியம். அதனால தான் தாயை கூப்பிட்டு, அம்மா, இன்னைக்கு முதல் அம்மான்னு கூட சொல்ல, ஸ்திரீயேன்னு சொல்கிறார். ஏன்னா இப்போ அவர் தேவகுமாரன் என்கிற ஸ்தானத்தில்னு சொல்கிறாரு. ஸ்திரீயே, அதோ உன் மகன்றாரு. யோவான் அங்கே நிற்கிறார், யோவானே, அதோ உன் தாயின்னு 2 பேருக்கும் ஒரு இணைப்பை ஏற்படுத்தி விடுறாரு. இனிமேலேருந்து நான் இல்லை, அவனே பார்த்துக்கிடுவான், யோவானே பார்த்துக்கொள்வான்னு சொல்லி பொறுப்பாக தன் தாய்க்கு ஒரு நல்ல காரியம் பண்ணுறாருல, பொறுப்புகளை நிறைவேற்றுகிற ஒரு ஆண்டவராக இருக்கிறாரு. நான் அது பிதா தேவகுமாரன் சொல்லி தாயை விட்டுட்டு போயிடலையே. இல்லை, இன்றைக்கெல்லாம் தாயை பார்க்கறதுக்கு ஆளே இல்லை, தாயை பார்க்கறதுக்கு ஆளே இல்லை. முதியோர் இல்லங்கள் ரொம்ப பெருகிடுச்சுது, ரொம்ப இதாகிடுச்சுது. ஏகப்பட்ட வயசானவங்களுக்கு ரொம்ப கவலை என்னென்னா, நம்ம காலம் எப்படி போகுமோ தெரில, நல்லா இருக்கிற வரைக்கும் பிரச்சனை இல்லை, ஏதாவது சுகமெல்லாம் படுத்துக்கிட்டால் நம்மளை பார்க்கறது யாருன்ற ஒரு கவலை இன்றைக்கி பெரியவங்களுக்கு ரொம்ப இருக்குது. ஏன்னா ஒரு ரொம்ப சிலர் தான் பெற்றோர்களை கவனிக்கிறாங்க. பெரும்பாலான கூட்டம் பெற்றோர்களை என்ன செய்யலை, கவனிக்கலை, கைவிடப்பட்ட நிலைமையில் இருக்கிறாங்க. ஒரு வீடியோவில் பார்த்தா ஒருத்தர் தன்னுடைய வயதான தாய் தகப்ப 2 பேரையும் பைக்கில் ஏற்றி கொண்டு வரார். அது சிசிடிவி கேமராவில் பதிவாயிருக்கு. ஆள் நடமாட்டம் இல்லாத இடத்துல கொண்டு போயிட்டு அவங்க 2 பேரையும் இறக்கி விடுறாரு. இறங்க கூட முடியல, கீழே பிடிச்சி இழுத்து தள்ளி விட்டுட்டு அதுக்கப்புறம் முன்னாடி இருந்த அந்த பையில் உள்ள துணிமணியை தூக்கி இப்படி எறிகிறாரு. வண்டி எடுத்துகிட்டு போயிட்டாரு. அந்த வயசான பாட்டி தாத்தா 2 பேரும் அந்த துணிமணியெல்லாம் பொறுக்கிக்கிட்டு ரோட்டு ஓரமாக போய் நிற்கிங்க, என்ன செய்யன்னு தெரியாமல் ரோட்டில் நிற்கிதுங்க. ஏராளமானவர்கள் இன்றைக்கு மனிதன் என்கிற இடத்திலிருந்து மிருகம் என்ற இடத்திற்கு மாறிப்போய் விட்டார்கள். தன்னை பெற்று ஆளாக்கி வளர்த்தவர்களை பற்றி அக்கறைப்படாத ஒரு உலகத்தில் இன்றைக்கு வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இன்னைக்குள்ள பெரிய சந்ததியினுடைய நோக்கமெல்லாம் என்ன தெரியுமா? நான் நல்லா இருந்தா போதும். இன்னைக்கு இருக்கிற புதிய சந்ததி என்ன அப்படின்னா, நான் நல்லா இருந்தா போதும், என் பெற்றோரை பற்றி எனக்கு எந்த அக்கறையும் இல்லை, என்னுடைய வாழ்க்கை தான் முக்கியம், எனக்கு என்னுடைய திருமணம், என்னுடைய கணவன், என்னுடைய பிள்ளைகள், என் எதிர்காலம், நான் நல்லா இருக்கணும், என் ஆசைப்படி எல்லாம் நடக்கணும். இந்த கழுடுகட்டை எப்படியோ போய் சேருது. அப்படி ஒரு இடத்துக்கு இன்னைக்கு ஒரு சுயநலமான ஒரு உலகத்துக்கு வந்துட்டோம். நான் உங்களுக்கு சொல்றேன் அன்பானவர்களே, டேய் உனக்கு சேத்தான சொல்லிட்டு இருக்கேன். சின்ன பிள்ளைகள்லாம் நல்லா கவனிங்க, இளைஞர்கள் கவனிங்க. உங்கள் காலங்கள் வரும் பொழுது உங்கள் பெற்றோரை இறுதி வரைக்கும் நீங்கள் பார்க்கணும். உங்களுடைய விருப்பத்தை மட்டுமல்ல, உங்கள் பெற்றோருடைய விருப்பம் முக்கியமானது. சத்தத்தை காணமே, எல்லாருக்குமான செய்தி.
உங்கள் விருப்பம் மட்டுமல்ல, உங்கள் பெற்றோருடைய விருப்பமும் ரொம்ப முக்கியமானது. இயேசு தன் தாயை தனியே விட்டு போய்விடவில்லை. அவர்களுக்கான ஒரு பொறுப்பாக இருந்து அவர் செய்து முடித்தார் அல்லவா? அதை செய்ய கர்த்தர் கிருபை செய்யட்டும். தன் வலியை பற்றி மட்டுமல்ல, தன்னுடைய தாயினுடைய வலியையும் புரிந்து கொள்ளும் இடத்தில் இயேசு இருந்தார். தன் வலியிலும் தன் தாயின் வலியை புரிந்து கொள்ளும் இடத்தில் இயேசு இருந்தார். நீங்கள் எவ்வளவு வலியில் இருக்கலாம், ஆனால் உங்களுடைய நெருக்கமானவர்கள் வலியை புரிந்து கொள்ளுங்கள். இயேசு புரிந்து கொண்டார். இயேசு புரிந்து கொண்டார். கண்களை மூடி ஜெபிக்க போகிறோம். இயேசு கிறிஸ்து தன் பாடுகளிலும் தன் வலியிலும் அன்பை வெளிப்படுத்தினதைப் போல உங்களையும் என்னையும் ஆண்டவர் அப்படிப்பட்ட இடத்துக்கு ஆண்டவர் கொண்டு வருவாராக. ஓ ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். ஸ்தோத்திரம் இயேசுவின் நாமத்தில். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால ஒரு முறை கூட கையை உயர்த்தி எல்லாம் ஜெபம். ஆண்டவரே, நீங்க உண்மையில அதை விரும்பி இயேசுவை போல இருக்கணும்னு நினைச்சீங்கன்னா கையை உயர்த்தி ஆண்டவர்கிட்ட கேளுங்க. ஒருவேளை அது இல்லாம இருக்கலாம். நான் இன்னைக்கு சொன்ன இந்த 10 காரியங்களும் உங்ககிட்ட இல்லாம இருக்கலாம். ஹல்லேலூயா. இயேசு சொன்ன அந்த 10 காரியங்கள், அவர் எப்படி வலியிலையும் ஆண்டவர் அன்பை வெளிப்படுத்தின அந்த 10 இடத்திலையும் நீங்களும் நானும் ஒருவேளை அப்படி இல்லாம இருக்கலாம். ஆனா நான் அப்படி இருக்க விரும்புறேன்றவன் கையை உயர்த்தி ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே, இயேசுவை உம்மை போல நாங்களும் கூட ஆண்டவரே பாடுகளிலும் வேதனைகளிலும் வலிகளையும் கண்ணீரின் மத்தியிலையும் உம்மை போல அன்பை வெளிப்படுத்துவதற்கு எங்களுக்கு தேவன் கிருபை செய்யுங்கப்பான்னு சொல்லி ஒரு முறை கூட சொல்லுங்க. ஆண்டவர் நம்முடைய கிருபை தாரும். கேளுங்க. சத்தத்தை உயர்த்தி எல்லாரும் ஜெபம் பண்ணுங்க. ஹல்லேலூயா. ஓ மகிமை 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 ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திரம். எங்க மாம்சம் ஆண்டவரே வலியின் வேதனை மத்தியில பட்டயத்தை வெளிப்படுத்துது. ஆனா தேவனே, நீர் எங்களுக்கு அந்த கிருபைகளை தருவீராக. ஆண்டவரே, அன்பை வெளிப்படுத்த எங்களுக்கு உதவி செய்யுங்க. அன்பை வெளிப்படுத்த உதவி செய்யுங்க. அன்பை வெளிப்படுத்த உதவி செய்யுங்க ஆண்டவரே. அன்பை வெளிப்படுத்த கிருபை செய்யுங்கப்பா. சில நேரங்களில் நம்ம கூட நிற்க வேண்டிய நபர்கள் நமக்கு எதிர் அணிகளை நிற்கக்கூடும். ஹல்லேலூயா. இயேசுவின் நாமத்தினாலே நமக்கு ஆதரவாக இருக்க வேண்டியவர்கள் நம்மை தூசிக்கிறோடு சேரக்கூடும். அந்த இடங்கள் எல்லாம் கர்த்தர் நமக்கு கிருபை தருவாராக. இந்த 10 இடங்களை படிக்கும்போது உண்மையாகவே நான் ஒவ்வொரு வசனமாக தேடி தேடி 4 சுவிசேஷங்களையும் நான் தேடி படிக்கும்போது உண்மையாகவே எனக்கு ஆச்சரியமாக இருந்தது. நம்முடைய இயேசு மிகவும் அன்புள்ளவர். நம் இயேசு மிகவும் அன்புள்ளவர். ஆண்டவரே, உம்முடைய அன்பை எங்களுக்கும் தாரும். எல்லாரும் சொல்லுவோம், உம்முடைய அன்பை எங்களுக்கு தாரும். எனக்கு இந்த நாட்கள் ஆண்டவரே, இந்த 40 நாளும் ஜெபத்தில் கலந்து கொண்ட ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். அவருடைய வாழ்க்கையில் அற்புதங்களையும் அடையாளங்களையும் ஆண்டவர் தாரும். ஆண்டவரே, இந்த ஜெபங்களில் நடத்தினவர்களை ஆசீர்வதியும். 40 நாளும் ஜெபம், பாடல், ஜெப குறிப்புகள் எல்லாத்தையும் நடத்தியிருக்காங்க. அவங்களை இன்னும் கர்த்தர் பயன்படுத்தும். ஒவ்வொரு நாளும் ஆண்டவரே எல்லா இடங்களையும் ஆயத்தம் செய்து சுத்தம் செய்து ஆண்டவர் கஷ்டப்பட்டு ஆண்டவரே இந்த இடத்தை ஆயத்தம் செய்த பிள்ளைகள் மேலே தேவன் கிருபையாயிரும். ஆண்டவரே, அவங்க குடும்பத்தை ஆசீர்வதியும், வழி நடத்தும். ஆண்டவரே, கிருபை பாராட்டுங்க. இயேசுவின் நாமத்தினால் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென்.